வெல்கம் பேக் ராயல் டேரி யூடியூப் சேனல். நீங்கள் இஸ்ரோ, டிஆர்டிஓ, ஜாம் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலோட ரீசன்ஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் இஸ்ரோவுடைய சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்டி போஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய பே லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அரௌண்ட் 67,000லேருந்து 2 lakh வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த சயின்டிஸ்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கணும். சரிங்களா? பிஹெச்டி இன் ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் முடிச்சிருக்கணும், ஆர் இன் ஜென்ரல் பிஹெச்டி நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸோ ரெண்டுமே ஆப்ஷனல் தான். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ்ரோடைய வெப்சைட்டில் வந்து ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பிஹெச்டி லைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். உங்களுடைய ரெக்யூப்மெண்ட் செக்ஷன் டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். சரி, ஓகே. இதுக்கான ப்ரீ எலிஜிபிலிட்டின்னு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து பிஇ படிச்சிருக்கலாம், இல்லை பிடெக் படிச்சிருக்கலாம், எம்இ படிச்சிருக்கலாம், இல்லை எம்டெக் படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், இல்லை எம்எஸ்சி படிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு முன்னாடி லைவ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வான்டேஜ் தான். ஓகே. ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கும்போது உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அப் டு 18 இயர்ஸ்லேருந்து 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான். சரியா? ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய எஜுகேஷன் அகாடமிக் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுறீங்க, உங்களுடைய ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. சரியா? இவ்வளோ தான், சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேஸ்டு ஆன் த அகாடமிக் பர்ஃபார்மன்ஸை பற்றி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பண்ண இன்டர்ன்ஷிப், உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸு, உங்களுடைய அகாடமிக் ஜெர்னியை பற்றினா நிறையா சப்ஜெக்ட் டொமைன் நாலேஜை பற்றி கேட்பாங்க. நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். நம்ம சேனல்லேயே இன்டர்வியூ எப்படி ப்ரிப்பேர் ஆகுன்றது ஐடியாலஜிலாம் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே. அடுத்து வந்து நீங்கள் சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டில் என்டர் ஆகுறீங்க. நான் குவாலிஃபிகேஷன் ஆகி நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். என்னுடைய கெரியர் ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெரியர் ப்ராஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அவுட்ஸ்டாண்டிங் டிஸ்டிங்ஷன்டு சயின்டிஸ்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா? டிஸ்டிங்ஷன் சயின்டிஸ்ட், அவுட்ஸ்டாண்டிங் சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ உங்களுடைய பே லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 வந்து கொடுப்பாங்க. பே லெவல் வந்து 16 வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது 2 lakh, ஓகேங்களா? 2 lakhலேருந்து நீங்கள் வந்து 2,24,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுவீங்க. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ், மெரிட் ஸ்கீம், ப்ரொமோஷன்ஸ் அண்ட் சாட்டிஸ்ஃபைங் த பர்ஃபார்மன்ஸ் இன் நேச்சுரல் ஜாப் ரொட்டைன் இன் த சயின்டிஸ்ட் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட். சரிங்களா? ஓகே. இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 6.5 சிஜிபி வச்சுருக்கணும், 10 வச்சுருக்கணும், அது எல்லாமே வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது எல்லாமே நம்ம சேனலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.